சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? செல்விமா. செல்வி. நீங்கம்மா? மல்லிகா. அம்மாவா உங்களோட? ஆமா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வரீங்க நீங்க? நாங்க பெரம்பூர் வீனஸ்ல இருக்கோம்மா. நாங்க உங்க மனசுல என்ன குறை இருக்கோ சொல்லுங்க. என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சும்மா. கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வருஷமா எங்களுக்கு நிம்மதியே இல்லம்மா. 5 வருஷம் ஆச்சா 5 பொண்ணு வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்து? ஆயிடுச்சும்மா. என் குழந்தைக்கு இப்போ அழகவும் போயிடுச்சு, அவ வாழ்க்கையும் போயிடுச்சு. 3 பிள்ளைங்கம்மா. 4 உங்க பொண்ணுக்கு 3 பிள்ளைங்க. 5 வருஷத்துல 3 பிள்ளை பெத்துட்டா. ஆமாங்கம்மா. அவ்வளவு கொடுமை பண்ணிருக்காம்மா. நிம்மதியே இல்லம்மா எங்களுக்கு. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல நிம்மதி இல்லம்மா. எல்லாம் விசாரிச்சு தானேம்மா கல்யாணம் பண்ணி விசாரிச்சம்மா. அவன் குழந்தையில இருந்து எனக்கு தெரியுமா அவன் எப்படின்ட்டு. என் அப்பாவுக்கு கூட பிறந்த தம்பி புள்ளம்மா அவன். எனக்கு சித்தப்பா புள்ள தம்பி. எனக்கு அப்போ உங்க பொண்ணுக்கு மாமா முறை மாமா வரணும். முறை வேணும். ஆனா அவ குழந்தையில இருந்து அவன் எப்படி இருப்பான்னு அவளுக்கு தெரியாது. அவனுக்கும் என் பொண்ணு அவங்க பார்த்தது இல்ல. வீட்டுல சாப்பிட்ட தட்டு கூட இப்படி எடுத்து வைக்க மாட்டாமா. நீங்க அப்படி வளர்த்தீங்க? செல்வாக்கா வளர்த்துமா. நான் கூட என் குழந்தை அப்படி இல்லம்மா. எங்க அம்மா என் பெத்தவங்க என் புள்ளைய அப்படி வளர்த்தாங்கம்மா. எனக்கு என் குழந்தை வெளியே கூட்டு போறது கூட எங்களுக்கு இது இல்லாம போயிடுச்சுமா. என்னாச்சுமா? அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிட்டாம்மா. என் குழந்தை அழகே போயிடுச்சு. அழகே போயிடுச்சுன்னா? கொளுத்திட்டாங்கம்மா. கொளுத்திட்டாங்க? ஆனா இல்லைன்றாம்மா. நான் இல்ல, அவங்க அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க. என்ன ஆச்சு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. தீபாவளி அன்னைக்கு தீபாவளி வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம்மா. அவனுக்கும் கொடுத்தான். என் தம்பி தானே, மரும் பிள்ளை நான் நினைக்கலம்மா. வெளி பிள்ளை நான் நினைக்கல, நம்ம சித்தப்பா பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி தீபாவளிக்கு எவ்வளோ துணி மணி சாமான் கேட்டுங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம் பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். டிவி கேட்டோம், டிவிலாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். சரி உங்க பிரச்சனை உங்களோட முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் மெட்ராஸ்ல இருக்கிறோம், நீங்க உத்திரமலூர்ல இருக்கீங்க. அடிக்க புள்ள போன் பண்ணுவா. ஏமா அடிக்கிறம்மா, எனக்கு குத்துற மாதிரி பண்றாம்மா. குடிப்பழக்கம் நல்லா குடிப்பான் அம்மா, நல்லா குடிப்பான். அனாவசியமான தவறான வார்த்தை என்னை வச்சு யூஸ் பண்றாம்மா என் குழந்தைய. நான் என்னுடைய கேரக்டர் நல்லா இல்லையா, மறுபடியும் இந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. வேற மாதிரி ஆளா நானு. அவன் கூட பிறந்த அக்காங்க மாரி அவனுக்கும் 2 அக்கா இருக்காங்க. அவன் அந்த மேலே வச்சு பயன்படுத்தும் போது எதுமா ஒரு பிள்ளைங்க கேட்காம இருக்கும். என் பெத்த தாய் இப்படி பேசுறியே அப்படிலாம் சொல்லி வாய் திறந்து கேட்டதுனால நான் வாயாரு அப்படின்ட்டு அவ்வளவு சித்திரம். நைட்ல தான் அவன் பண்ற கலாட்டெல்லாம் 12 மணி குடிப்பழக்கம் நல்லா இருந்தா கூட ஒரு மாதிரியா ஒரு எப்படி நம்ம பேசுறதுன்னு தெரியலம்மா. அது நீங்க அவ்வளோ வரி வச்சு நீங்க கேளுங்கம்மா. உங்க பொண்ணு வந்திருக்காங்க? வந்திருக்காம்மா. கூட்டம் இருக்கிற குழந்தைக்கு ட்ரெஸ் கூட போட முடியலம்மா. உடம்பெல்லாம் எரியுது நைட்டெல்லாம் தூக்கம். தீபாவளி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிம்மா. தீபாவளி நைட்டு திங்கட்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு செஞ்ச நிகழ்ச்சி. எனக்கு யாருமே போன் பண்ணலாமா. என் குழந்தை அந்த வலி தாழ முடியாது எனக்கு போன் பண்ணி அழுகுறாம்மா. ஆஸ்பத்திரியில கூட்டு போல வீட்டுல இருந்துகிட்டே எனக்கு போன் பண்றாங்க.
அம்மா பட்டாசு இந்த மாரி ஆயிடுச்சுமா அப்படின்ட்டு நான் தீபாவளி வர ஒரு வாரம் முன்னாடி பட்டாசு வெடிச்சது மாதிரி சொன்னாங்களா உங்கள்கிட்ட? தீபாவளி வர ஒரு வாரம் முன்னாடி ட்ரெஸ் எல்லாத்தையும் போய் கொடுத்து கையில் 3000 ரூபாய் இப்போ பிள்ளை கையில் கொடுத்தது அம்மா பார்த்துக்கோ 3 குழந்தைங்க இருக்கு பட்டாசுலாம் கொளுத்தும் போது குழந்தைங்க கிட்ட சின்ன பண்ணக்கூடாது அவன் என்ன குடிச்சிட்டு வந்து பேசினால நீ அனுசரிச்சுட்டு போம்மா குடும்பமா ஆயிடுச்சு காலை ஃபுல்லாக அப்படி சொல்லிதாம்மா என் பிள்ளைய அமுச்சு விட்டுமா இன்னைக்கு கடைசி நேரம் என் குழந்தைக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு பாதிக்கு ஒரு கல்வி சொல்லுங்க எங்களால இதுக்கு முடியும் என்னால பேசுறது கூட சக்தி இல்லம்மா என்ன எங்க வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல ஒண்ணுமே புரியல உங்க வேதனை. பாருங்கம்மா என் குழந்தையுடைய நிலைமை பாருங்கம்மா என் குழந்தை வாழ்க்கை பாருங்கம்மா அப்ப கூட அவங்க மாமியார் ஆம்பியார் யாருமே போன் பண்ணலம்மா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்றாங்கம்மா போன் பண்ணி நீ அந்த துப்பட்டா விடுமா நேர்கள் பார்க்கட்டும். இப்படி பண்ணிருக்கிறவங்களை என்ன பண்ணலாம் நேர்களே நீங்களே சொல்லுங்க. பச்சை புள்ளிக்கு பால் கூட கொடுக்க முடியலம்மா அந்த நாளைக்குள்ள இருக்கிறாம்மா உடம்பு ஃபுல்லா போயிடுச்சுமா இதே வரைக்கும் போயிடுச்சுமா அப்பதான் பிரசவம் ஆயிருந்திருக்கும். ஆமாம்மா 4 மாசம் ஆகுதுமா குழந்தை பிறந்து அந்த டெலிவரி ஆகும் நாளைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா நான் சொல்லிடுறேம்மா தப்பா நினைக்காதீங்கம்மா குழந்தை பிறந்த டெலிவரி அன்னையில நிறைய குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அவன் இவன் என்ன பேசினாலும் அவன் என்ன சொன்னா நம்ம எதிர்க்க இல்லம்மா ஆனா அவளை அடிச்சு டெலிவரி ஆன அப்பயே அடிச்சு உதிரமா ஊத்தின்னு இருக்குமா உத்தரமுட ஹாஸ்பிட்டலம்மா நாங்க போய் சொல்லம்மா நீங்க இப்ப கூட அந்த ஹாஸ்பிட்டல போன் பண்ணி விசாரிச்சு பாருங்கம்மா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஆயா என் பேர் கொண்டுங்கதாம்மா அவங்க எல்லாம் என்ன போன் பண்ணி வரவேச்சாங்கம்மா என் குழந்தை நானும் இவ்வளவுதான் போய் பார்த்தோம். இதை நம்மளால தாங்கிக்க முடியுமா? சாப்பிட கூட முடியலம்மா என் பிள்ளைக்கு. உன் பேர் என்னம்மா? என்ன ராஜா? மேனகா. மேனகா நீ பேசுவியா நல்லா? சொல்லுங்கண்ணா. கல்யாணம் வந்து அம்மா அப்பா வேணாம் சொன்னாங்க மேடம். வேற இடத்துல பார்த்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அந்த இடம் வேணாம்னு சொன்னேன். அதுவும் சரி தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க. எங்க மாமாவும் எங்க மாமியும் எங்க ஆயாவும் சொன்னாங்க இந்த மாரி ஊர்ல சித்தப்பா தாத்தா பையன் இருக்கிறம்மா கல்யாணம் பண்ணிக்கோ நீ வேற இடத்துல கல்யாணம் பண்ணா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் நம்மன்னு சொன்னாங்க. எங்க அம்மா எங்க அப்பா வேணாம்மா நாங்க சின்ன வயசுல இருந்து தெரியும் அவன் ரொம்ப குடிப்பான் யாருக்கும் மரியாதை தர மாட்டான் நீ வேணாம் நீ போ வேணாம் நீ இன்னும் படிமா நான் பேசி எடுக்க மாட்டேன் இதுக்கு மேல யாருக்கிட்ட கேட்க மாட்டேன் கல்யாணம் பத்தி. அம்மா சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்க இல்லம்மா மாமா மாமி சொல்றாங்க ஆயாவும் சொல்றாங்களம்மா நல்லா தானம்மா வச்சிருப்பாரு நம்ம சொந்தக்காரங்க தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா சொல்லினே இருந்தோம். எங்க அம்மா கொடுக்க மாட்டேன் சொல்லினதுக்கு ஊர்ல வந்து மருந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி மிரட்டினாங்க எல்லாரும். யாரு மிரட்டினாங்க? எங்க அம்மாவை. எனக்கு போன் வந்ததும்மா. யாரு? 3 ரூபாய் வந்து பொண்ணு கேட்டாங்கம்மா. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா அண்ணி வந்து பேசினாங்க. அப்ப உங்களுக்கு தெரியுமா இருந்தது இவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு? தெரியும். ஏமா பண்ணீங்க? சொன்னம்மா கேட்கலம்மா. கேட்கலன்னா பொண்ணுக்கு புத்திமதி சொல்ல வேண்டியதானே? அடிச்சு கூட அடிச்சுமா எங்க அம்மா கூட கம்மிட்டாங்க. நான் தடப்ப கட்ட கூட எடுத்து அடிச்சிட்டுமா. எதுக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி? நீ பேச்சு கேட்க மாட்டேன்ற அவங்க மாமா மாமி தான் கொஸ்தியா போயிட்டாங்களா. நான் இல்லாம போதெல்லாம் என் வீட்டுல வந்து என் பிள்ளைக்கு என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த பேசும்போது ஏன் அப்படி அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்ச? அவங்க தான் சொன்னாங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு அப்படி சொன்னாங்க. சரி நம்ம எங்க ஆயா தான் என்ன வளர்த்தாங்க. எங்க ஆயா தான் சொன்னாங்க. ஆயா சொன்னதுனால கேட்டியாம்மா? இப்ப எங்க உங்க ஆயா எங்க? இறந்துட்டாங்கம்மா. 2 வருஷம் காலமாக. அவங்க பார்த்தாங்களா அண்ணி உனக்கு இப்படி கொடுமை நடக்கிறதெல்லாம்? தெரியும் தெரியும். கல்யாணம் ஆகி 3 மாசமே ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது. அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து எங்க அம்மா எல்லாமே செஞ்சா சாமான் சரியா கொடுக்கல. அவங்க எங்க மாமியாரோட தம்பி பையனுக்கு கொடுத்துருந்தா நல்லா செஞ்சிருப்பாங்க. எதுவுமே கொடுக்கல. எங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க அப்பா அவங்க அக்கால போட்டு அடிச்சாரு. நான் அதான் சொல்லி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து என் வீடு இந்த மாரி ஆயிடுச்சு நீ எப்போ இது அவையோ ஒன்று தெத்திரி கூட என் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணு சொன்னதுனால என்னால் இதெல்லாம் தாங்க முடியல. அம்மா வந்து என் பேச்சு கேட்காம இவ கல்யாணம் பண்ணாங்க சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசாமல் விட்டுனாங்க. நகம் பிடிக்கினாங்க அம்மா. அவன் குடிக்கிறான் நகையெல்லாம் கொடுத்துட்டு போனா கஷ்டப்பட்டு வாங்க நகைன்னு சொன்னாங்க. என்னை அடிச்சதுனால எங்கள் ஆயா என்ன பண்ணாங்க நீ மாமா வீட்டுக்கு போயிடுமா அம்மா கிட்ட இருக்காது பக்கத்துலேயே தான். அங்கே போனது அம்மா அடிச்சாங்களா? அடிச்சாங்க. அவன் வீட்லேயே வந்து குடிக்கிற கல்யாணம் ஆகி 3 நாள் ஆகுது
நீ நகை நான் கஷ்டப்பட்டு வாங்கின நகை என் கரெக்ட் தானே? என்கிட்ட- பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கொடுக்கறது வந்து உங்க பாதுகாப்புக்காக, உங்க நல்லதுக்காக. அத போய் நீங்க குடிக்கிறது புருஷனுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம் தானே? அதான் அது வாங்கிக்கினாங்க அம்மா, வாங்கிக்கினே என்ன அடிச்சாங்க. எங்க ஆயா என்ன சொன்னாங்க, இங்க இருந்தா அடிச்சிருவாங்க அம்மா, நீ மாமா வீட்டுக்கு போயிடுமான்னு சொல்லிட்டு என்ன மாமா வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. என்ன உள்ள தாப்பால் போட்டுட்டு எட்டி எட்டி வச்சுன்னு இருந்தேன். எங்க ஆயா என்ன சொன்னாங்க, இங்க இருந்தா அடிச்சிருவாங்க அம்மா, நீ மாமா வீட்டுக்கு போயிடுமான்னு சொல்லிட்டு என்ன மாமா வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வர வச்சு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து புடிச்சு நகையை கொடுத்தாங்கம்மா வாங்கிடலாம் என்ன? அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதே புடிச்சு மாதிரி அவங்க கொடுத்தாங்கம்மா? பேச்சை கேட்டுக்கினே போலீஸ்ல எங்க அம்மா சொன்னேன் நானு. ஓ, அப்போ நீங்க வந்து உங்க அம்மாக்கு எதிரா எதிர கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. என்னம்மா சொல்றதுன்னா, டிவி பாக்குறீங்க, சீரியல் பாக்குறீங்க, ப்ரோக்ராம்ஸ் பாக்குறீங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இப்படி வரதட்சணை குடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. செஞ்சோம்மா, ஒரு குறை இல்லாம எல்லாமே செய்ய தேவையில்லம்மா. நீங்க உங்க எல்லாம் பொண்ணுக்கு செய்யலாம். அங்கிருந்தே தப்பு நடக்கிறது இல்ல, அது எவ்வளவு பெரிய தப்புல போய் வந்து நின்னு இருக்கு பாருங்க. வரதட்சணை குடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு. அதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. கல்யாணத்துல இருந்து குடிப்பழக்கம் இருக்கிறதோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு. நீ அம்மா சொல்றது கேட்காதது தப்பு. வரதட்சணை கொடுத்தது தப்பு. அவங்க கேட்கும் போதெல்லாம் காசு கொண்டு கொடுத்தது தப்பு. எல்லாமே தப்பா இருக்கு. நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு குழந்தை நல்லா சொல்லிதானம்மா. இருக்குன்னா குழந்தைக்கு பண்ணுங்கம்மா. இல்லம்மா, இவதாம்மா போன் பண்ணுவா, அம்மா எனக்கு கஷ்டமா இருக்குமா, சாப்பாடு கூட வழி இல்லம்மா, அம்மா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பால் கூட இல்லாம தண்ணி ஊத்தி சர்க்கரை போட்டு பால் பாட்டில குடுப்பாலாமா அப்படிலாம் சொல்லி போன் பண்ணுவாம்மா. அதுக்காக தான் கொடுப்பீங்க. அதுக்காக தான்மா போய் போய் கொடுத்துட்டு வருவேன். சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு காசு கையில கொடுத்துட்டு வருவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவங்க பேச்சு கேட்டு நம்ம அம்மா இது பண்ணிட்டோமே, யாருமே இப்ப பேச மாட்டாங்க. எல்லாம் இங்கேருந்து ஊர்ல போயதுனால ஊர்ல எல்லாரும் ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, நீ வந்த நேரம் தான் எங்க வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க பொண்ணெல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, அவங்க பொண்ணு வீட்டுக்காரர் இறந்துட்டதுனால என் பொண்ணு வீட்டுக்காரர் நீ வந்ததுனால தான் ஆயிடுச்சு, நீ குழந்தை பெற்றதுனால தான் என் பொண்ணு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அப்படி இப்படி ஒன்று சொல்லவே மருந்து சாப்பிட்டுட்டேன் நான். அருள் விதை அரைச்சு குடிச்சிட்டோம்மா. கல்யாணாவே 3ஆம் மாசமா அருள் விதை அரைச்சு குடிச்சிட்டோம்மா. அப்பயும் நான் காப்பாத்தி அங்கிருந்து டாக்ஸி டாக்ஸி மெட்ராஸ் கூட்டிட்டு வந்து அவ உயிரை காப்பாத்தி 1 மாசம் வச்சிருந்து திருப்பி வராங்கம்மா கூட்டு போறதுக்கு பஞ்சாயத்து பண்ணி. ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி பஞ்சாயத்து பண்ணி கூட்டு போனேன். இன்னொரு சித்தப்பா வந்து எங்க வீட்லயே வந்து பேசி கையெழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு போனாருமா. பெரிய குழந்தைக்கு எவ்வளவு வயசாச்சு? 4 வயசு. 4 வயசு ஆகுது. இந்த சம்பவம் எப்படிமா நடந்தது? தீபாவளி அன்னைக்கு ஒரே செம்மடி அடிச்சிருந்தாரு மேடம். அவங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க, அவங்களே போட்டு அடிச்சாரு. அவங்க வெளியே போய் படுத்துக்கினாங்க. வெளியே நாங்க இது மெட்ராஸ்க்கு போறோம், உங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட 300 ரூபாய் இருந்தாம்மா, என்கிட்ட இருக்கிற காசு நீ வச்சுக்கோ, நான் இங்க இல்லம்மா, அவன் இருந்தா சண்டை போட்டுனே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இந்த மாதிரி கேட்டேன். எதுக்கு சண்டை போட்டாரு? குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை சும்மாவே அவங்க அம்மா என்னடா இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துக்கிற, அம்மா இத்தனை நாள் பொறுத்து வந்துக்கிறேன்னு ஒரு இது இல்லைன்னு கேட்டாங்க. நீனா வந்து கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிச்சாரு. நான் கேட்டேன், இப்பதான் வந்தாங்க, என்னத்துக்கு அவங்கள போட்டு அடிக்கிறேன் அப்படி சொல்லி, நீனா எங்க அம்மாவை கேட்கறது அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு எல்லாருமே ஒரே அம்மக்களை பண்ணியிருந்தாரு வீடு. அதனால அவங்க வெளியே போயிட்டாங்க. என்னால் அடி வாங்க முடியாது, நாங்களே வீட்டில் செஞ்சுட்டு வர சொல்லிட்டு அவங்க அடி வாங்க முடியாது வெளியே போயிட்டு அவங்க தங்கச்சி வீட்டில் போய் படுத்துக்கினாங்க. நான் என்ன பண்ணேன், உள்ளே இருந்தேன். என்னை உள்ளே தாப்பால் போட்டுட்டு எட்டி எட்டி வச்சுன்னு இருந்தாரு. ஆப்ரேஷன் பண்ண வயிற்று அந்த இடத்துல எட்டி எட்டி வச்சுன்னு இருந்தாரு. வாயில போட்டு குத்தினே இருந்தாரு. நான் சொன்னேன், இதுக்கு மேலே என்னால் அடி வாங்க முடியாது, எங்கள் அம்மா கிட்ட சொன்னாலும் நீ திருந்த மாட்டேற, யார் வந்து சொன்னாலும் திருந்த மாட்டேறேன், நான் அதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிணத்துல குதிக்கிற சொல்லிட்டு வெளியே ஓடி போனேன் மேடம். நீ ஏன் சாவற, நானே உன்னை சாவடிக்கிற சொல்லிட்டு அங்கே சாப்பாடு ஸ்டவ்வில் செஞ்ச எண்ணெய் தான் பக்கத்துலேயே இருந்தது, அந்த எண்ணெயை ஊற்றிட்டு கொளுத்தி விட்டாரு. அது ஊத்தும் போது நீங்க ஓடி வெளியே தாப்பால் போட்டு வச்சுக்கிறாரு வீட்டு. தாப்பால் போட்டு அங்கேயே நின்று எல்லாம் சின்ன ரூம் தான் எல்லாம் ஒன்னே. அது அப்புறம் என்ன ஆச்சுமா? அதை எடுத்து பற்ற வச்சுட்டு என்னால் எடுத்து தாங்க முடியல. தண்ணியை ஊற்றணும். அப்புறம் திருப்பி அந்த தண்ணியை அவரே தான் ஊற்றணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போலியாமா நீ? இல்ல, அன்னைக்கு நைட்டு எரிச்சல் தாங்க முடியல. இதோட அப்படியே இருந்தியா வீட்டுல, ஆஸ்பத்திரிக்கு போகாம? அது என்னால முடியல. சொன்ன பேரு பக்கத்துல போய் வண்டி அண்ணந்து பக்கத்துக்காரங்க கத்துறாங்க இந்த மாதிரி ஆசிரியர் பிளான்ஸ். அவங்க அந்த அண்ணனும் இவரும் என்ன நாங்க 3 பேர் வெறும் பால் வண்டி கட்டி போய் அங்க உத்திரமேடு ஜிஹெச்ல வந்து சின்ன ஆஸ்பத்திரி, அது குழந்தை பார்க்கறத பார்ப்பாங்க. 2 ஊசி போட்டுட்டு, எப்ப ரொம்ப நிலைமை மோசமா இருக்குது, எங்களால முடிஞ்ச வரைக்கும் இப்ப ஜென்னி வைக்காத அளவுக்கு ஊசி போட்டுக்கிறோம், நீ செங்கல்பட்டு கிட்டன்னு பிடிப்பா, இங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது ஃப்ரீயா. என்ன சொன்னாங்க ஆஸ்பத்திரியில போயிட்டு? எப்படி ஆச்சு சொன்னாங்க? என்னால பேச முடியல மேடம், அன்னைக்கு பேச முடியாதனால பட்டாசு வெடிச்சிச்சின்னு சொல்லிட்டாரு. அவரா? கிருஷ்ணால் பாட்டில் பக்கத்துல இருந்தது, அதனால பட்டுச்சு. உங்க குழந்தைக்கு எவ்வளவு நாள் அப்போ? நீங்க
3 மாசம். டெலிவரி ஆயிட்டு 3 3 மாசம் பால் குடிக்கிறது குழந்தை. ஆமா, பால் குடிக்கிறது. குழந்தை என்ன பண்ணீங்க? எங்க மாமியாரே வீட்டுல பாத்துருந்தாங்க 3 குழந்தை. அப்ப உங்க மாமியார் இருந்தாங்க இது நடந்தப்போ? இருந்தாங்க, வெளிய இருந்தாங்க. அப்புறம் தண்ணியை தூத்தின பேரு நான் காப்பாத்தா ஆயாதான் கூப்பிடுவேன். காப்பாத்தாயா தாப்பால் தந்து நானே வெளியே ஓடி வந்தேன். அந்த புடவை வெயிட்டின்னு கீழே தொங்குது, வெறும் புடவைங்க, பாலிஸ்டர் புடவை, ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போய். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி அவங்களே அந்த தண்ணியை எரிச்சல கத்துறாலே சொல்லிட்டு தண்ணியை ஊத்திட்டு ஒரே எல்லாரும் அவங்க பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சாங்க. திட்டிட்டு வீடெல்லாம் அவங்க யாரை கட்டியிருந்தாங்க. என்னால எரிச்சல் தாங்க முடியலையா, ஆஸ்பத்திரி கிட்டேன்னு போய் ஊசி போட்டா எரிச்சல் அடங்குன்னு சொன்ன பேர் தான் மேடம். எங்கம்மா பைக்ல இட்டுன்னு போயிட்டு எங்கம்மா என் வயிறு எரியுதும்மா, 10 மாசம் 9 பேர் வயிறு எரியுதும்மா. இன்னும் ஒரு குழந்தை எப்படிப்பா கட்டி கொடுப்பேன், என் பேரு போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சும்மா. அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க மேடம், செங்கல்பட்டுல இட்டுன்னு போனா இந்த மாதிரி ஆகாதுன்னு. ஊறிடுச்சுன்னா தோலை இதுவாயிடும்ப்பா, ஊறாத அளவுக்கு அவங்க எதனா மருந்து போட்டுருவாங்க, இப்பயே இட்டுன்னு போப்பான்னு. ஏன்னா 2 ஆகுது, இப்பயே போனா சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க இட்டுன்னு போக சொன்னாங்க மேடம். கூட வந்தவங்க போலீஸ் கேஸ் ஆகுதுன்னு பயந்துன்னு போயிட்டாங்க. அவங்க வர இல்லை, ஆட்டோவா அந்த நேரத்துல இல்லை, நைட்டு ஃபுல்லா. வேணா நான் காலையில ப்ரைவேட்டா பாத்துக்கிறேன். அப்பயே சொன்னேன், எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்க அம்மா வந்து என்னை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அது சொல்லாது, எங்க அம்மா சேர்த்துருவாங்க ஃபோன்ல. இந்த மாதிரி சொன்னா, இந்த மாதிரி வயிற்று வலிக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்க சொல்லு, வந்த பேர் சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களே அது ஒரு மாதிரி நெஞ்சு வலி ஒரு அடிக்கடிக்கு இருந்தாலும் எதனா ஆயிடும் அவங்களுக்கு. அப்படி சொன்னதுக்கு வேணா நான் பார்த்துக்கிறேன் நடக்க வச்சே ஹாஸ்பிட்டல்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்க வச்சே நான் அங்கே போய் ஒரு கோயிலாண்டு உட்காந்துட்டு என்னால் முடியாதுன்னு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்னத்தில் வந்து அவங்களுக்கு யாரும் இருட்டில் தெரியல, இருட்டாக இருக்கிற மூஞ்சி இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல, என்னால் பேச முடியல, நான் கம்முனே இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டில் போய் வீட்டில் அந்த உத்திரமேல 2 ஊசி போட்டதோட அப்படியே போய் படுத்துட்டு காலையில எழுஞ்சி அவங்க ஊரில் இருக்கிறவங்களா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா வந்து பார்த்த பேர் தான் அவங்க தான் ஃபோன் பண்ணி வண்டி வரி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு மணி 6 மணிக்கு எனக்கு ஃபோன் வருதுமா. எனக்கு அப்ப கூட யாருமே பேசல, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு சொல்றாங்க, என் பொண்ணு கிட்ட கொடுங்க பேச முடியுமா அப்படின்ற. பட்டாசாக்கா ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க யாருமா? நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கோம் மேடம். நீங்க இருந்தீங்களா அந்த சம்பவம் நடக்கும்போது? இந்த பொண்ணை வந்து 10 நாள் 15 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க, ஜிஹெச் அங்க செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. இவங்க சொன்னாங்க பிரைவேட்டா நாங்க பாத்துக்கலாமா, ஏன்னா அங்க சரியா பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம வீட்டுல வச்சு பிரைவேட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களுக்கு மெடிசன்ஸ்ல இருந்து டாக்டர்ல இருந்து எல்லாருமே வீட்டுல வர நீங்க இந்த பொண்ணு கொடுத்துன இருந்த வீட்டுக்கு பக்கத்துலயா? அவங்க அம்மா வீட்டு அம்மா வீட்டு பக்கத்துல. அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குழந்தை நாங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க போட்டோ காட்டியிருக்காங்க, என் பொண்ணு பெரிய பொண்ணு இருக்கா, கல்யாணம் ஆகி கொடுத்துருக்கேன்னு. எவ்வளவு நாள் பழக்கம் உங்க 2 பேருக்கும்? நான் வந்து 2 வருஷம், அதாவது 6 மந்த். உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கா? ஒரு பையன் இருக்கான், கை குழந்தை ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? சோ நீங்க தான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஃபைனான்ஸ் ரீதியாவும். இந்த பொண்ணுக்கு நர்ஸே வீட்டுல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து 4 மந்த் ஆகுது. 4 மந்த்ல இவ்வளவு கிளியர் ஆனது, வீட்டுல அவ்வளவு ட்ரீட்மெண்ட். இந்த செங்கல்பட்டு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நாளே கொண்டு போயிருந்தா இவ்வளவு ஆயிருக்காது இல்ல, அந்த உள்ள நீர் கோத்துக்குச்சு. உங்க பேரு? காண்டிபன். காண்டிபன். என்ன பண்றீங்க காண்டிபன்? கொத்தனார் வேலை பண்றீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் 5 வருஷம் ஆகுது மேடம். எவ்வளவு குழந்தைகள்? 3 பையன். 3 பையன். என்னது இது? இல்லை மேடம், எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை அப்போ போகிறோம், சரி நாங்கள் சண்டை போடுவோம், காலையில் பேசிக்குவோம். அது தீபாவளிக்கு அதான் எல்லாமே கறி சிக்கன்லாம் எடுத்து செஞ்சுட்டு இதை போய் டப்பாஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி போயிட்டு நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அவங்களுக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. என்னது? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது பிடிக்காது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது பிடிக்கிறது யாராவது இருப்பாங்களா? இல்லை மேடம், அதான் அவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காத வேலையை ஏன் செய்றீங்க? அதான் மேடம். தீபாவளி அன்னைக்கு போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்களா? இல்லை மேடம், சரின்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு. சரின்ட்டுன்னா என்ன? சரின்ட்டு எதுவுமே சரியா இல்லையே. அவங்க கிட்ட சொல்லிட்டு போனாங்க மேடம். யாருக்கிட்ட? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களா? இல்லை மேடம். அப்புறம் உத்தரமேர் வழிக்கு போயிட்டு வரேன் அன்ட்டு எல்லா வேலையும் சரி, அவங்க பெரியவங்களை கூப்பிட்டு சாமி கும்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு போனேன் மேடம். பெரியவங்களை கூப்பிட்டு சாமி கும்பிட்டுருங்க, நான் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன் சொன்னீங்க. தண்ணி அடிச்சுட்டு போறேன்னு சொல்ல மேடம். அப்புறம் உத்தரமேர் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனேன் மேடம். எதுக்காக போனீங்க? உத்தரமேர் ஏதோ வாங்கிட்டு வரதுக்கோசம் போனேன் மேடம். சரி அப்படியே என்ன பண்ணேன், ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து சரி வீட்டில் வச்சுருந்தேன் மேடம். எடுத்து உடச்சிட்டாங்க. என்ன உடச்சிட்டாங்க? ஒய்ஃப் பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. சரி வேணான்ட்டு சரி கம்முன்னுட்டேன். கறி சிக்கன் அதான் கொக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி கறி ஏதாவது இவங்க சாமிலாம் கும்பிட்டு லைனாக படுத்துன்னு இருந்தாங்க கட்டிலைக்கையும். சரின்ட்டு அதான் கறி எடுத்து விடுமான்னு கேட்டேன். சரி எடுத்துன்னு வந்து பிளேட்டில் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. கறி நான் இந்தமாரி இருக்குது, சரியாக வேக கூட இல்லை, என்ன செய்ய மாட்டேன்.
செய்ய மாட்டேன். இல்லை நான் அது அப்படி தான் அது நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டியாம்மா, அதான் அப்பா அம்மா வந்து அவங்க சென்னையிலேருந்து வந்து அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டியான்னு கேட்டேன். நான் கூப்பிடணும்மா, நான் அவங்களாம் வந்து சாப்பிடக்கூடாதா, அது யார் வீடு அப்படின்ட்டு கேட்டாங்க. சரின்ட்டு சரி நீ என்ன கூட வாயாடின்ட்டு 2 அடி அடிச்சிட்டேன் மேடம். நான் 2 அடி அடிச்சிட்டேன். சரின்ட்டு அடிச்சுட்டு அதான் டப்பாஸ்லாம் முறத்தில் வச்சுருந்தேன் மேடம். சைடு ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கோசம் 1 லிட்டர் பாட்டில் கெரோசின் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி இவங்க அதை சாமியெலாம் கும்பிட்டு என்ன பண்ணாங்க, நான் டப்பாஸ் பார்த்துருந்தேன். வத்திப்பெட்டி ஊதவத்தி தெரியும் டப்பாஸ் வெடிக்கிறதுக்கு, வத்திப்பெட்டி தீப்பெட்டி இல்லை. சரின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கெரோசின் அந்த பாட்டில் இருந்த கெரோசின் எடுத்து தெளிச்சின்னு இப்போ பாரு நான் கொளுத்திக்கு போகிறேன்னாங்க. இதை பாருங்க, இவ்வளோ நேரம் சொன்னது நீங்க ஓகே, அது எப்படி சும்மா நீங்க 2 அடி அடிச்சா சும்மா எடுத்து நான் கொளுத்திக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இல்லை மேடம், அதான் பாருங்க கோவத்தில் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம், கோவத்தில் அடிச்சது உண்மைதான் மேடம். கோவத்துல அடிச்சீங்க, அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து மண்ணெண்ணெய் ஊத்தினாங்களா? அவங்க தான் மேடம் மண்ணெண்ணெய் எடுத்து தெளிச்சினாங்க. சரின்ட்டு இப்போ பாரு அவங்களே எடுத்து ஊத்தி இருங்கம்மா இருங்க, அவரே சொல்லுவாரு. நீங்க சொல்றது போய் ஏத்துக்க முடியாது. என்ன நடந்தது கரெக்டா சொல்லுங்க. இதுதான் மேடம் நடந்தது. இல்ல இல்லை அது நடக்கல. நான் போய் என்ன நடந்தது கரெக்டா நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. உண்மைதான் சொல்றேன் மேடம். நீங்க இப்ப சொல்றது ஏத்துக்க முடியாது. இல்லை மேடம், சும்மா 2 தட்டு தட்டுனதுனால இல்ல யாரும் எடுத்த மண்ணெண்ணெய் ஊத்திக்க மாட்டாங்க. இல்லை மேடம், அதான் கோவத்தில் பேசிட்டு இந்த மாதிரி அதான் அடிச்சது உண்மை மேடம். அவங்க எடுத்து தெளிச்சின்னு சரி நான் பாரு கொளுத்திக்கு போகிறேன். நான் தீப்பெட்டி தான் இல்லையா, சரி சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்லிங்கிறான்ட்டு நான் டப்பாஸ் அதான் பிரித்து பார்த்துன்னு இருந்தேன். சரின்ட்டு அந்த வத்திப்பெட்டியில் சின்ன உடஞ்ச குச்சி, அது பாதி குச்சி இருந்து எடுத்து பார்த்து வச்சு எனக்கு பயத்தில் ஒன்றையும் புரியல, தடதுன்னு உதறலன்ட்டு ஓடி போய் கட்டி வச்சுனேன். ஒன்றையும் புரியல. அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு பக்கத்தில் இதுல யாரு போய் சொல்றீங்க? தவளை தண்ணி இருந்தது எடுத்து. இல்லம்மா, இதுல இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இப்போ யாரு போய் சொல்றீங்க? அந்த பொண்ணு இருங்கம்மா, வேற யாரும் பேசக்கூடாதீங்க. நீங்க இது வந்து சீரியஸ் மேட்டர், இது சும்மா விளையாட்டு இல்ல. பாருங்க அந்த பொண்ண எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நீ கரெக்டா சொன்னாதான் என்ன நடந்தது சொன்னாதான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் உனக்கு. ப்ளீஸ். கரெக்டாக தான் மேடம் சொல்லுவேன். அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுவும் சொல்லவே இல்லை மேடம். இவர் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாரு, ஆட்டோல வந்து இறங்கினாரு. 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தாரு. ஆட்டோக்கார சில்லறையில சொன்னாங்க, இவரு குடிக்கிறது இல்லாம நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இன்னொரு ஆள்கிட்ட போய் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆளு சில்லறை மாத்திட்டு 400 ரூபாய் என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தான். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு அறிவு இருக்குதா, அறிவு இல்லையா? அவரை பத்தி தெரியல உங்களுக்கு? அவர் கூட சேர்ந்து போய் நீங்க ஏன் குடிச்சிட்டு வந்தீங்க? அவர் கூப்பிட்டா கூட அவரை 2 அடி போட்டு இட்டுன்னு வந்துருக்கல வீட்டுல. இந்த மாதிரி இவ்வளவு போதில வந்து இந்த மாதிரி உட்காந்து இருக்கிறாரு, நல்லா இருக்குதா நீங்க செய்யறது? என்கிட்ட கொடுக்காதீங்க 400 ரூபாய், அவர்கிட்டே கொடுங்க, என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு குழந்தை உள்ள எழுது. நான் கரண்ட் இல்ல ஊர்ல, கரண்ட் ஒரே இருளு இருந்தது. வேலை கிருஷ்ணனில் கேத்தி வச்சுட்டு உள்ள போயிட்டு நான் குழந்தை எழுதுன்னு போயிட்டேன். இவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. என்ன உங்க பொண்ணாட்டி இந்த மாதிரி பேசுறது, நான் வரவே மாட்டேன் இனிமேட்டு சொல்லிட்டு காசு கொடுத்து போயிட்டாரு. எங்க மாமியார் படிக்கிட்டாண்டு உட்காந்துருந்தாங்க. என்னடா அப்படி பேசுற, பின்ன எங்க மருமக கேட்கறது கரெக்டு தானே, அவன் தான் குடிக்கிறானா நீயே கூட சேர்ந்து ஏன்டா குடிச்சிட்டு வந்து, அதான் பங்காளி மரம் மாரி அந்த ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டு எல்லாம் அவங்க போயிட்டாங்க. என்னடி அவனை பாக்குறியா நீ வந்து நின்று இருக்கிற, அவங்க கிட்ட பேசுற? நான் என்ன பேசுனேன், நல்லா தானே பேசுனேன். நீங்க எங்க வீட்டார் கூட போய் குடிச்சிட்டு வரீங்க, எங்க காசு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அதுக்குதான் சண்டை ஆரம்பிச்சது. அதுக்குதான் சண்டை ஆரம்பிச்சது. நான் படாலும் ஒரு அடி கண்ணத்துல அடிச்சாரு. நல்லா இருக்குதா, இவ்வளவு நாள் உதவாங்கணும், நல்ல நாள் கூட நான் உதவாங்கணும், நீ செய்து நல்லா இருக்குதுன்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி அடிக்கிற, இப்பதானே குழந்தை பிறந்தது, இந்த மாதிரி ஏன்டா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, நீ நான் இப்ப வந்து கேட்கற, குழந்தை பிறக்கும் போது வந்து பார்க்கல, இப்ப நான் வந்து நீ கேட்கற, நீ ஏன் கேட்கற, வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு அடிச்சாரு. நான் என்னைக்கோ ஒரு நாள் வரேன், இந்த மாதிரி என்னை போட்டு அடிக்கிறேடா, உங்களுக்கு தானே நான் பணத்தை தர சம்பாதிச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 2 பேரும் இப்போ வெளியே போயிடுங்க, யாரும் உள்ள இருக்கக்கூடாது சொல்லிட்டு இருளோ இருந்தது, கரண்ட் இல்லை, போட்டு அவளோடய அடிச்சுட்டு சாப்பிடலாம் எடுத்துக்கலான்னு சொன்னார். இட்லி வடை அந்த இது கவுச்செல்லாம் செஞ்சது எடுத்துட்டு வந்து வச்சேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த போதையில் தெரியல என்ன பண்ணுறேன், அந்த அப்படியே அந்த எல்லா பதார்த்தத்துலேயும் கை கழுவுறது. நான் ஏனத்தை எடுத்துட்டேன், நீ ஒன்று தான் சாப்பிட்டேன்னு, நாங்கள் யாரும் சாப்பிடல, குழந்தைங்களும் சாப்பிட்டு அப்படியே கை கழுவுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றி, சரி குழந்தைங்க திடீர்னு கேட்டேன் என்ன பண்ணுறது நைட்டில் சொல்லிட்டு எடுத்து வச்சேன் மேடம். எடுத்து வச்சுட்டு திருப்பி கரண்ட் வந்தது, பெரிய பெரிய பட்டாசு எடுத்துன்னு போய் அடிச்சிருந்தாரு. ஒரு சின்ன தீ பட்டு பட்டாசு பரப்பன்னு படிச்சு உள்ள வரா மாதிரி ஆயிடுச்சு. கதவு சாத்திட்டு, நீ செய்து நல்லா இருக்குதா, நம்மளே 3 சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறோம், மேலே பட்டா என்ன ஆகுதுன்னு சொன்னேன். நீ நான் கேட்க, உங்க அம்மா வந்து கொடுத்தாங்கன்னு பேசுறியா பட்டாசு? எங்க அம்மா பட்டாசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க, உங்க அம்மா அந்த பட்டாசு நான் உடைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசியிருந்தாரு. வந்த வரைக்கும் போட்டு அடிச்சாரு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, மணி டைம் 10 ஆயிடுச்சு. எப்பா நான் வந்து உங்ககிட்ட அடி வாங்க நான் வரல, என் பொண்ணு அப்பயே சொன்னா போவேன், நான் தான் சொல் பேச்சு கேட்காம வந்தேன், நம்ம பிள்ளை எப்படி இருக்கிறா, மருமக எப்படி இருக்கிறா பார்க்கலான்னு வந்தேன், நான் போகிறேன் சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்த காசு என்கிட்ட கொடுத்துட்டு, நீ குழந்தை என்ஜாய் சொல்லி கொடுமா, நீ எதோ அனுசரிச்சு நீ இரு, அவன் பேசுறது காதில் வாங்கிக்காத, நீ இருமான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க பின்னாடி வெளியே போயிட்டு வந்து, உன்னால் தான் எங்கள் அம்மா வெளியே போயிட்டாங்க,
முன்னாள் தான் எங்கள் அம்மா அவங்க தங்கச்சிட்ட போய் பார்த்துக்கிறாங்க. எங்கள் வீட்டு எதிர்க்க அதான் தான் சொன்னீங்களே. அங்கே போய் பார்த்துக்கிறாங்க. இவர் தாப்பால் என் என்னத்துக்கு சும்மா அடிக்கிறேன், நானும் அவங்களுக்குள்ள சண்டை மூடி விட்டேன். அம்மா வந்தாங்கன்னு கொட்டு ஒரு வார்த்தை சாப்பிட கூட சொல்லாமல் நீ இந்த மாதிரி குஷ்டு வந்து அடிக்கிற. என்னைக்கும் ஒரு நாள் வராங்க, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்து நம்ம பேசி அவங்கள நல்லபடியாக அனுப்புகிறோம். நம்மளுக்கு டெய்லியில் தான் சண்டை இருக்குது, இன்றைக்குமா நம்ம சண்டை போடணும் என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லினே இருந்தேன் மேடம். நீ நான் என்னை போய்ட்டு கேட்கறது சொல்லிட்டு அடிச்சுனே இருந்தார். நான் போய் கிணத்துல போய் வந்து செத்துறேன் அப்படி சொன்னதுக்கு தான் வெளியே ஓடி இருந்தேன் மேம். நீ ஏன் சாவறேன், நானே சாவடிக்கிறேன், முடிப்பிட்டின்னா புளி பெடிக்கல காட்டுறியா, அப்பப்போ கிணத்துல வந்துடு சொல்கிறேன் சொல்லிட்டு உள்ளே எடுத்து போட்டு தாப்பால் போட்டு அங்கே பக்கத்துலேயே சின்ன ரூம் தான், பக்கத்துலேயே இருந்தது எல்லாமே. அப்படியே எடுத்து ஊற்றி நான் உட்காந்து இருந்தேன், எட்டி வச்சுனே இருந்தார். என்னை தூங்க விட்டு இந்த மாதிரி பண்ணாத, இல்லை நான் செத்துருவேன் நான் சொன்னேன். ஆனால் நான் கிணத்துல தாப்பால் போட்டு கிருஷ்ண ஊற்றி கொளுத்திப்பேன் இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவரே செஞ்சுட்டேன். சத்தியமாக இல்லை மேடம், என் பிள்ளை மன சத்தியமாக 3 பேர் சொல்கிறேன். நான் கிரசனி ஊற்றவும் இல்லை, பற்ற வைக்கவும் இல்லை. நான் பற்ற வச்சு சாவடிட்டு வந்தால் நான் ஏன் தண்ணி ஊற்றி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சொல்லுங்க. எரிஞ்சு போடன்னு விட்டு போயிடலாம்ல. ஓ அது வேற அப்படி பண்ணுவீங்களா? இல்லைங்க மேடம், சொல்றேன். சரி அவங்க சொல்றாங்க பண்ணிட்டு அது வேற பண்ணுவீங்களா? இல்ல மேடம், அது பாருங்க, நீங்க வந்து போதையில பண்ணிருக்க அந்த கோவத்துல போதையில நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணு 2 வாட்டி என்கிட்ட இந்த கதை சொன்னா. முன்னாடி சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அவ பொய் சொல்லல. செய்யல மேடம், அவ பொய் சொல்லல. அவ பொய்ய சொல்லல. நீங்க கோவத்துல அந்த ரோஷத்துல எடுத்து ஊத்தி இருக்கீங்க. இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நடந்திருக்குதுமா. அது என்ன இல்லம்மா, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தவறான வார்த்தை பேசி நிறைய அனுபவிச்சிச்சு. எவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்றாரு. இதை விட என்னமா இருக்க முடியும்? எவ்வளவுமா எவ்வளவு அனுபவிச்சு தாலி கட்டின பொண்டாட்டிமா, இவங்களுக்குள்ள எதை என் பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல, எதை இவளோட நீ முச்சுக்கோ அடிச்சுக்கோ சேர்த்துக்கோ. என் குழந்தை என்னம்மா பாவ பண்ணிச்சு, நான் என்னம்மா பாவ பண்ணேன்? சரி அம்மா, ஆத்தல கூட்ட அந்த உரு எனக்குன்னு கேட்டுக்கிறாம்மா, என்ன கேட்டுக்கிறாம்மா, என்ன கேட்டுக்கிறாங்கம்மா, கோச்சுக்காங்கம்மா, என்ன கேட்கலாமா நீ கேட்பியா? அம்மா விடுங்கம்மா, என்ன கேட்டுக்கிறான் பாப்பா, என்ன கேட்டுக்கிறாம்மா? நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் நான் இங்க உட்கார்றதுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? அடிக்க கூடாது. ஆமாம்மா, முதல்ல அவர்கிட்ட பேசி பாப்போம். நீங்க இங்க உட்கார்ந்து அடிச்சுக்கிறான். சரி நீங்க உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க. நான் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இத பாருங்க, அவங்க அடிச்சதுல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பெத்த வயிறு. இப்படி பொண்ணை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது. மேடம் அவர் பாசன்ற பேசலாம் இல்ல மேடம், நிஜமாவே சொல்றேன். இன்னொருத்தி சொன்னா தெரியுமா, அந்த பொண்ணு நான் சொன்னேன் எப்பா நல்லது கெட்டதோ ஹஸ்பண்ட் வேணும் மல்லி கோச்சுக்காதன்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் என்கிட்ட. அக்கா எங்க அம்மாண்ட சொல்லாதீங்க, ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். நான் பப்ளிக்கா சொல்றேன் பாருங்களேன். யாராவது உண்மையான பாசம் வந்தா புள்ள பத்த 5 நாள்ல யார் கூப்பிடுவாங்க? நான் சொல்றேன் பாருங்க, நீ ஆம்பளியா நீங்க என்ன மரியாதை நான் ஊத்தி கொளுத்திடுவாங்க நிஜமாவே. பின் போட பாத்தீங்கன்னா ஸ்டவ் பின்னு கிட்ட வரையாடு அர்த்தம் சொல்லிருக்கான் இவன். அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. போய் சொன்னு வச்சுக்கோயா, நான் அடிப்பேன். சாப்பாடு செஞ்சிருந்தாரு மேடம், சாப்பாடு செஞ்சு இந்த வார்த்தை வந்தது. அறிவு இல்லையா உனக்கு? இப்பதானே குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது, இந்த மாதிரி கேக்குறேன்னா இந்த பாரு இன்னைக்கு வந்து நீ இந்த மாதிரி இல்லைன்னா ஸ்டவ் பின் வச்சு அறுத்து வயிற்று கீச்சிடுவேன் உனக்கு இல்லாத சொல்லிக்கிறான். பாருங்க, விஷயம் வெளியே வந்துருச்சு. இன்னும் உங்களால தப்பிக்க முடியாது. ஒரே வழி, என்ன நடந்தது உண்மையா சொல்லுங்க. உண்மை அதுதான். நீங்க இத பாருங்க ப்ளீஸ், நீங்க ஆரம்பிக்கும் போதே நீங்க பொய்ய சொல்றதுக்கு ப்ரிப்பேர்டா ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்காதீங்க. இத பாருப்பா, உன் கையால ஒரு தவறு நடந்து போச்சுன்னா தவறு நடந்து போச்சு, அது அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணி பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லாம உண்மையை சொன்னா மட்டும் வாய் தராங்க, இல்லைன்னா வேண்டாம், இல்லைன்னா எனக்கு கேட்க வேண்டாம். நாங்க இந்த பொண்ணோட வாக்குமூலத்தை வச்சே நாங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நீங்க பேசவே வேண்டாம். உண்மையை சொல்றீங்கன்னா மட்டும் பேசுங்க. என்ன நடந்தது கரெக்டா சொல்லுங்க. அவ சொல்றான்ல இதுதான் நடந்தது மேடம். அவங்க தான் குளுத்தினாங்க, நான் செய்யவே இல்லை மேடம். செஞ்சுன்னு போறேன் மேடம். அந்த பொண்ணு போன நாளுக்குல இருந்தே சித்ராவதை தான் மேடம். அந்த கல்யாணமே தேவையில்லை, ஏன் அந்த வாழ்க்கையே வேணாம் அந்த பொண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் அப்புறம் போலாமா. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது, இவர் கெரசன் ஊத்தி கொளுத்தினாரா இல்ல நீங்க ஊத்தினீங்களா? அம்மா உங்க பொண்ண கொடுமைப்படுத்தி இருக்காரு, உங்க பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சிருக்கா, இப்படி வந்து நிக்கிறா. இது தாங்க முடியாத விஷயம். அது இருக்கட்டும். ஆனா அம்மா நான் சொல்றது கேளுங்க. சரி புரியுது.
உட்கார்ந்ததுனால இது வரைக்கும் எரிஞ்சது மேடம். சப்போஸ் அவன் நின்னு இருந்தாலும் என்ன பண்ணிப்பீங்க? அந்த சரி, சிலுக்கு இவ உட்கார்ந்து இருந்தால உட்கார்ந்து இருக்கிறது எப்படி மண்ணெண்ணெய் ஊத்திப்பா? உட்காந்து என்ன இல்லை மேடம், பக்கத்துல நான் இங்க இருக்கேன், அவங்க பக்கத்துல நின்று தான் இருந்தாங்க. ஸ்டவ் பத்த வைக்கிறது, அதான் ஃபங்க்ஷனுக்கு நல்ல நல்லது செய்யறதுக்கு நான் தான் போய் 1 லிட்டர். சரி, அவ மண்ணெண்ணெய் ஊத்தி சரி கரெக்டா சொல்லுங்க என்ன நடந்து. நீங்க இங்க நின்னீங்க பக்கத்துல. எங்க டப்பாஸ் வச்சு பார்த்துன்னு இருந்தேன் மேடம். முறத்துல டப்பாஸ் காய வச்சிருந்தேன். அதை எடுத்து சரி ஊத வச்சு அதை வச்சுன்னு இருந்து சொன்னாங்களா, இவங்க பக்கத்துல நின்று இருந்தாங்க. அடிச்சது அதான் அடிச்சுன்னு ஊத்துனுங்களா, அடிச்சேன். இவங்க வந்து பக்கத்துல அந்த கடப்பாக்கல் மேல அந்த பாட்டில் இருக்கு, ஸ்டவ் பக்கத்துல அந்த கிரஷன் பாட்டில் எடுத்து தெளிச்சுன்னு இருந்தாங்க. சரி தீ குச்சி தான் இல்லையா இவங்க, சரி எப்படி கொளுத்தி போறாங்கன்னு சரி, சொல்லி நம்மளுக்கு பயம். அவங்க மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்துறத நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? அதை நான் இப்படி திரும்பி தெளிச்சுன்னு இருந்தாங்க மேடம். தீப்பெட்டி இல்லையா சரி சரி, இவங்க ஒரு தீப்பெட்டி இல்லையா எப்படி கிச்சனுக்குள்ள அடுப்பு இருக்கு, எப்படி தீப்பெட்டி இல்லாம இருக்கும்? இல்ல அன்னைக்கு பெட்டி காலி மேடம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் டப்பாஸ் வெடிக்கிறதுக்கு ஊதவத்தி கொளுத்துறதுக்கு பெட்டி பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? அப்பதான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எப்படி பெட்டி பாப்பீங்க? டப்பாஸ் வெடிக்கிறதுக்கு மேடம் கேட்டு பாருங்க, அவங்களே கேளுங்க. டப்பாஸ் வெடிக்கிறது நான் ஊதவத்தியும் வத்திப்பட்டி தீப்பெட்டி தேடி இருந்தேனா இல்லையான்னு கேட்டு பாருங்க. சரின்ட்டு குச்சி இல்லையே சும்மா குடியாததுக்கு பயம் ஊத்துறாங்க. அப்ப நீங்க அந்த பட்டாசு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பட்டாசு பிரிச்சுன்னு இருந்தேன் மேடம் கவர்ல இருந்து வெளியே வெளியே வெடிக்கிறதுக்கு. அதுதான் வத்திப்பட்டி இல்ல சொன்னீங்களே. அதுதான் வத்திப்பட்டி இல்ல மேடம், அதான் பிரிச்சுன்னு இருந்தேன். டப்பாஸ் எல்லாம் பிரிச்சுன்னு இருந்தேன். சரி அதுக்குள்ள இந்த மாதிரி ஆகணும். சரி என்ன பண்ண, சரி நான் அதான் சரி இவங்க செஞ்சுன்னு இருந்தாங்க பாரு. ஐயோ என்ன அதுன்ட்டு சரி அந்த உடஞ்ச குச்சி பத்த வைக்கிறது அந்த செகண்ட் தான், 1 செகண்ட் தான். நான் அதுக்கு முன்னாடி நீங்க வெளியே வெடிச்சிட்டு இருக்கல பட்டாசு? ஃபர்ஸ்ட்ல வச்சேங்க மேடம். வெடிச்சீங்க நெருப்பு அடுப்புல இருந்து நெருப்பு கொளுத்தின்னு வந்து வச்சேன். அப்ப அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்ததா? பக்கத்து வீட்டு கூரை வீட்டுல மேடம், பக்கத்துல வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல. நீங்க சொல்றது முழு இதுதான் மேடம். அத்தனையும் போய் அத்தனையும் போய் மேடம் பக்கத்து வீட்டுல போயிட்டு என்னங்க நீங்க சொல்றீங்க? பக்கத்து வீட்டுல போய் அடுப்புல இருந்து நீங்க ஏத்திட்டு வருவீங்களா? கேளுங்க. போய் வத்தப்பட்டி வாங்கிட்டு வருவாங்க. நான் ஊத்தி கொளுத்துனுன்றாங்களா, சரி மேடம் நான் தான் செஞ்சேன் மேடம். நான் தான் செஞ்சேன், ஒத்துரு மேடம். மேல தப்பு தான் மேடம், மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிச்சுட்டு விடுறதா? என்ன நடந்தது சொல்லுங்க. நான் சாவன்னு சொன்னேன் மேடம், அவர் தான் ஊற்றி கொடுத்தினார் மேடம். தாப்பால் போட்டு அவர் தான் உள்ளே இழுத்து போட்டு இந்த மாதிரி தாப்பால் இப்பெல்லாம் போடவே இல்லை மேடம், அது ஓப்பனாக தான் இருந்தது. கிரோசின் நான் ஊற்றவே இல்லை. இப்ப நீங்க ஆமா நான் தான் ஊத்தினேன்னு சொன்னீங்க என்கிட்ட. எதுங்க மேடம்? இப்ப சொன்னீங்கல்ல நீங்க நான் தான் ஊத்தினேன்னு. அவங்க சரி நான் தான் கொடுத்துன்றாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? அவங்க சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இப்படி இல்லை மேடம். சரி யாருன்னா ஒருத்தர் விட்டு இது விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இது? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஈகோ பிரச்சனை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம். இது ஈகோ பிரச்சனை எல்லாம் இல்ல, இது கிரிமினல் குத்தம். ஈகோ பிரச்சனை எல்லாம் இல்ல, இது கொலை முயற்சி. நிஜமா நான் கொளுத்தல மேடம். எங்க போய் கேட்டா நான் இதுதான் அடிச்சா அவ்வளோ சரி இதுதான் சொல்லுவேன். நான் கொளுத்துனா கொளுத்தணும். இவர் தான் மேடம் செஞ்சார். நானே ஏன் மேடம் இப்போ உங்க 2 பேருக்குள்ள பேசி என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இது ஏத்துக்க முடியாது. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஒண்ணு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கு மட்டும்தான் இது உண்மை தெரியும். எனக்கு பெண்கள் தற்காப்புக்காக சட்டங்கள் இருக்கு, புரியுறதா? இந்த மாதிரி கொடுமைகள் செய்யும்போது அவங்களுக்கு கடினமான ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. உனக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, ஆனா அது அநியாயம் அவர் ஊத்தினா மட்டும்தான். இதை நீயே ஊத்திட்டு இருந்தா வச்சுக்கோ, ஊத்திட்டு நீ அவர் மேல பழிய போடுறேன்னா உனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட 3 பசங்களுக்கு அவர் அப்பா. மற்றதெல்லாம் இருக்கட்டும், அவர் கொடுமைப்படுத்தின அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் குடிகாரனா இருக்கலாம், அவர் கொடுமைக்காரனா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இது வந்து சாதாரணமான குற்றம் இல்லை. அந்த குற்றச்சாட்டு நீ அவர் மேல போடும்போது யோசிச்சு சொல்லு. உன்னோட 3 பிள்ளைங்களுக்கு அப்பா அவர். அதனால மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதனால உண்மையை சொல்லுக்கணும். உண்மைதான் மேடம் சொல்றேன். இது யோசனை பண்றதுக்கு என்ன இருக்குது? அவர் தான் ஊத்தினார். நிச்சயமா இல்லை மேடம். இல்லம்மா, 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் பேசியிருக்கீங்க கோவத்துல. அங்க ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அதனால வந்த விளைவுகள் தான் இது. ஆனா அந்த மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்தி கொளுத்தினது யாரு? நீங்களா? அதுதான் எனக்கு தெரியும். நீங்க இல்லன்னு வேற யாராவது வந்து கொளுத்தினாங்களாமா? யாரும் இல்லை, நாங்க 2 பேர் தான் அந்த ரூம்ல இருந்தோம். அப்புறம் இல்ல மேடம். யாரோ ஒருத்தர் போய் சொல்றீங்க. கேளுங்க மேடம், கிரோசின் ஊத்தி நான் அததான் நான் ஏன் கிரோசின் ஊத்தி கொளுத்த போறேன்? அவனா கோவத்துல 2 அடி கூட அடிச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வேலை நான் ஏன் செய்ய போறேன் சொல்லுங்க. மத்ததெல்லாம் செய்றீங்கல்ல, தண்ணி அடிச்சுட்டு வர தெரியறது, பொண்டாட்டிய அடிக்க தெரியறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேச தெரியறது. ஏமா எனக்கு புரியல, எவ்வளவு நாள் தான் இந்த அடி வாங்கிட்டு இருப்பீங்க? இது நீங்க அவ மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி இருந்தாலும் இல்ல அவளே ஊத்தி கொளுத்தி இருந்தாலும் இதுக்கு காரணம் நீங்க தான்.
சரிங்க புரியுறதா? அவளை அதை செய்ய தூண்டி விட்டது நீங்க தான். சரிங்க அதுக்கும் காரணம் நீங்க தான். சரிங்க. மேனகா சொல்லு ராஜா, உனக்கு மனசாட்சி மட்டும்தான். திருப்பி இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு கஷ்டம் உனக்கு வரத்துக்கு இல்ல. அவ்வளோ கஷ்டம் வந்தாச்சுல்ல உனக்கு, எவ்வளோ வேதனைப்பட்ட மேடம். இல்லையா? ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போதெல்லாம் எவ்வளோ வலி இருக்கும் மேடம். எவ்வளோ எரிச்சல், இந்த கூட எரிச்சல் இருக்குது. என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. இதான் மேடம் நடந்தது. என்னால மேலே சொல்லணும், கண்ணுங்க இருக்குதுன்னா. பரவாயில்ல, எங்கிட்ட இதா சொல்லு, நிஜமா சொல்லு. நீ கோவத்துல நீ ஊத்திங்க. இல்லை மேடம், நான் சொன்னேன், ஆனால் நான் செஞ்சுக்கிற சொன்னேன். இவர் ஆனால் செஞ்சுட்டாரு. இல்லை மேடம். என் 3 குழந்தைங்களை மனசு வச்சுருந்தேன் மேடம் சொல்கிறேன். அவர் எதுவும் செஞ்சார். நான் காலையிலேயே அந்த மாதிரி சொன்னேன்னா, இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி அது ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பண்ணாத என்னன்னு தெரியல. தண்ணியை ஊற்றி அனுப்பிச்சிட்டு அன்னத்துலேயே ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வீட்டில் இருந்து விட்டுட்டாரு. வீட்டில் விட்டுட்ட பேர் காலையில் சொன்னேன். நானே கண்ணாடியில் எஞ்சி போய் பார்த்து என் மூஞ்சி பேய் மாரி என்ன இந்த மாதிரி விட்டுறாது, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாகிட்டையும் சொல்ல மாட்டேன், ஹாஸ்பிட்டலே யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பட்டாசு ஆயிடுச்சுன்னே சொல்லிடுறேன், உன்னை மாட்டி விட மாட்டேன் சொன்னேன் மேடம். அப்படி சொல்லியோட வந்து இத்தினாலும் பார்க்கல மேடம். நேற்று வந்ததே வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க மேடம். திருப்பி குழந்தைங்களை இட்டுனுவா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாரு மேடம். எந்த நம்பிக்கையில் மேடம் நான் போவேன். இதுக்கு மேல நீங்க சொல்றது ஏத்துக்க முடியாது. நான் செய்யல மேடம். செஞ்சுனா அவதான் சொல்றாளே. செய்யல மேடம். செஞ்சுனா போறேன் மேடம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமாமா? அவர் பேர்ல இந்த குற்றம் என்னது தெரியும்ல உனக்கு, என்ன ஆகும் தெரியும்ல, எடுக்கலாமா? எடுங்க. ஏத்து அவரை பிடிச்சு கொடுக்கலாமா? பிடிச்சு கொடுங்க. அழுறீங்க இப்ப, அழுது என்னப்பா பிரயோஜனம்? இந்த வேதனை என்ன தெரியுமா? சிகரெட் பிடிக்கிறீங்கல்ல, கையில கொஞ்சம் சூடு வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அழறீங்க, இங்க வாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி இருக்க அந்த பழக்கம் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொன்னீங்க இப்போ? உங்ககிட்ட சொன்னீங்க. நீயே செஞ்சு சொல்லு, நான் செய்யல, நான் இனிமேட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இல்ல மேடம். என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப ஒரு பக்கத்துல போய் உட்காந்து நீதான் செஞ்சு நீதான் செஞ்சேன்னு உண்மையை சொல்லு மேடம். நீதான் செஞ்சேன்னு சொல்லிடு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு. இதுக்கப்புறம் இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? மாட்டினீங்களா? இல்ல மேடம். மாட்டினீங்களா? அப்படியே மேனகா சொன்னேன். மேல மேல ஏன் போய் சொன்னேன்? என்னம்மா சொன்னாரு? இதுக்கப்புறம் குடிக்கிற பழக்கம் என்ன சொன்னாரு? ரிப்பீட் பண்ண. நீயே செஞ்சு சொல்லு, நான் செய்யலன்னு சொல்லு. நான் இனிமேட்டு உன் பேச்சு கேட்டுன்னு இருக்கிற, குடிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். நேர்களே, இது ரொம்ப கிளியரா இருக்கு. இப்படி ஒரு கொடூரமான விஷயம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகா இருக்கிறது பொண்ணு. அவங்க அம்மா எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, எப்படியெல்லாம் பொண்ணு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சீரழிஞ்சு போய் நிற்கிறது. இவரை என்ன பண்ணலாம்? நிச்சயமா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அதை நாங்க செய்ய போறோம். சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க எடுப்பாங்க. அதை தவிர இந்த பொண்ணுக்கு மருத்துவ ரீதியா நிறைய உதவி தேவைப்படுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்கள நேர்கள்ல யாராவது மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு கைட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி அந்த பொண்ணு பழைய மாதிரி ஆக்க முடியும்னா அதை நம்ம செய்யணும். நம்ம சொல்வதெல்லாம் உண்மை குழு வந்து இந்த பொண்ணு கூட இருப்போம். நீங்களும் நேர்கள் முன் வந்து இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.